சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கையும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சைடிஷ் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே இதில் ஆயில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு நீளமாக வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துப்போம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா இடித்து வச்ச பூண்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பல்லை நான் இடித்து நல்லா எடுத்திருக்கேன். மிக்சிலெலாம் போல் நம்ம இடிக்கலையே அழகாக இடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகாக இந்த ரெசிபி செய்யலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை, நல்ல முருங்கைக்கீரை ஒரு 3 அளவுக்கு கையளவுக்கு நான் எடுத்துகிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப குழைய வேக வச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் பதமாக நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வைங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ரெசிபி இருக்கும். இதில் தண்ணி தெளிக்கணும், தண்ணி விடணும்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வதங்குறதுலேயே அந்த முருங்கைக்கீரை நல்லா உங்களுக்கு வதங்கியிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.